உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இப்போ இந்த 2025 ஒரு பேரழிவு வரப்போகுது. கால மாற்றங்களால நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இனிமேல் ஒவ்வொரு வருடத்துக்கும் அதனுடைய இயற்கை சீரழிவுகளுக்கு அடுத்த வருடம் அதை விட அதிகமாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நாஸ்ட்ரடாமஸ் முதற்கொண்டு பாபா வாங்கா முதற்கொண்டு நிறைய பேர் முன்னாடியே கணிச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கோரக்க சித்தர் சந்திர ரேகை அப்படிங்கிற புஸ்தகத்துல அந்த காலத்திலேயே ஓலைச்சுவடியில நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் முன்பு எப்போதையும் விட மிக அதிகமாக இருக்கும். திடீர்னு ஒரு சில இடங்கள்ல அந்த பிளவுகள் ஏற்படுது இல்லையா. இந்த 2025 அப்படிங்கிறதுனுடைய சக்தி மிகவும் அளப்பரியாதது. ஏன்னா முருகப்பெருமானுடைய சக்தி மிகவும் ஹீட். ஒரு நேம் பாசிட்டிவா லக்கியா அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அடுத்தடுத்த வருடங்கள் சரியாக அமையலன்னாலும் அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அவங்களுக்கு சாதகமே இல்லைன்னாலும் இந்த பெயர் அவங்களை காப்பாற்றும். இந்த எண் வச்சாதான் நம்மளுடைய வீடா இருக்கட்டும், நம்மளுடைய வாகனமா இருக்கட்டும் சிறந்து இருக்குமா? ஒரு பொருந்தாத ஒரு எண்ணுடைய ஒரு வீட்டுல இருக்கும்போது அதுவுமே அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டியை உண்டு பண்ணும். இது வீட்டினுடைய எண்ணுங்கிறது மாத்திரம் மட்டும் இல்ல. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்கு தினம்தோறும் ஒரு வகையில பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில எண்கணிதத்துல ஆல்மோஸ்ட் 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸோட எண்கணித நிபுணரா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சதீஷ் ராவ் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட இந்த 2025 வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ இந்த 2025 நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொல்றாங்க, அதே மாதிரி ஒரு பக்கம் நெகட்டிவான விஷயங்களும் நிறைய வருது. இப்போ இந்த 2025 ஒரு பேரழிவு வரப்போகுது. கால மாற்றங்களால நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புங்கிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் இந்த அழிவுங்கிறது நிகழ்வதுங்கிறது இது இப்போ கம்பல்சரி ஆயிடுச்சு. இன்எவிட்டபிள்னு சொல்லுவோம், தவிர்க்கவே முடியாது. இனிமேல் ஒவ்வொரு வருடத்துக்கும் அதனுடைய இயற்கை சீரழிவுகளுக்கு அடுத்த வருடம் அதை விட அதிகமாக போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படின்னா இந்த சீட்டை அடுக்குனதுக்கு அப்புறம் ஒரு சீட்டை தட்டி விட்டா அடுத்தடுத்து நகர்ற மாதிரி தான் அது ஒரு செயின் ரியாக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இதை நாஸ்ட்ரடாமஸ் முதற்கொண்டு பாபா வாங்கா முதற்கொண்டு நிறைய பேர் முன்னாடியே கணிச்சிருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கோரக்க சித்தர் சந்திர ரேகை அப்படிங்கிற புஸ்தகத்துல அந்த காலத்திலேயே ஓலைச்சுவடியில அவர் என்னென்ன கால மாற்றங்கள் நிகழும்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2025 அதற்கு விதிவிலக்கல்ல. இந்த செயின் ரியாக்ஷனில் ஒரு அடுத்த நிலைக்கான நிறைய விஷயங்களை சந்திக்கவே போகுதுன்னு சொல்லலாம். குறிப்பாக நிலநடுக்கங்கள் நிலச்சரிவுகள் முன்பு எப்போதையும் விட மிக அதிகமாக இருக்கும். திடீர்னு ஒரு சில இடங்கள்ல அந்த பிளவுகள் ஏற்படுது இல்லையா, அந்த நிலத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகள் அது ரொம்ப அதிகமாக இருக்கும். எரிமலை குமுறல்கள் மிக அதிகமாக இருக்கும். இப்போ சில எரிமலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக இருக்கும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த சீற்றம்ங்கிறதெல்லாம் அடங்கி அப்படியே அமைதியாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ மறுபடியும் பூதாகரமாக கிளம்பும். ஏன்னா இந்த 2025 அப்படிங்கிறதுனுடைய சக்தி மிகவும் அளப்பரியாதது. ஏன்னா முருகப்பெருமானுடைய சக்தி மிகவும் ஹீட். செவ்வாய் கிரகம் நம்ம முன்னோர்கள் இந்த 9ஆம் எண்ணிற்கான கிரகமாக கொடுத்துருக்காங்க. செவ்வாய் கிரகத்தினுடைய நிறம் தெரியும், சிவப்பு. அது மாதிரி ரொம்ப தகிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் பேரழிவுகள்ங்கிறது, அதன் மூலமாக நடக்கும். அதே மாதிரி மூச்சு திணறல் சார்ந்த அல்லது இப்போ இந்த சன்ஸ்ட்ரோக்குன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா, அதிக வெப்பம் தாங்க முடியாத சூழ்நிலையினால இறப்புகள் அப்படிங்கிறது இந்த வருடம் மிக அதிகமாகவே இருக்கும். ஆனால் இது ஒவ்வொரு வருஷமே நிகழப்போகுது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்ன இந்த இதெல்லாம் நடக்கும்.
இப்போ அரசியல்ல வந்து அவங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2025 வந்து எப்படிப்பட்ட ஒரு வருடமா இருக்கும்? இவங்க இந்த வருடத்துல என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? 2025 அப்படிங்கிற எண்ணே வந்து 9ஆம் எண்ணுன்னு நான் சொன்னேன் இல்லையா, 2+0 + 2+5 இது எல்லாத்தையும் கூட்டும்போது 9ஆம் எண் வருது. இந்த 9ஆம் எண் அப்படிங்கிறது ராஜதந்திரிகளுக்கான எண். அந்த 9ஆம் எண்ணிற்கும் அரசியலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. 9ஆம் எண்ணை சேர்ந்தவர்கள் நாடாளக்கூடியவர்கள், மந்திரி பிரதானிகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இப்போ நம்ம ஜெயலலிதா மேடம் எக்ஸிஎம் அவங்க வந்து 9ஆம் எண்ணை வந்து பெரிய அளவுக்கு உபயோகப்படுத்தினாங்க அவங்க வாழ்ந்த வரைக்கும். ஏன்னா அந்த 9ஆம் எண்ணிற்கு வந்து ஒரு செங்கோலை கையில கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து பவரை கொடுக்கும் அந்த 9ஆம் எண். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனா வந்து நிறைய பாடுபடணும். இதுல எல்லாருனாலையும் எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கான்னு கண்டிப்பா இருக்காது. ஒரு சில பேர் தாக்கு பிடிப்பாங்க, ஒரு சில பேர் வந்து திணறிட்டு என்னால போதும் இதுக்கு மேல விட்டு விலகிடுவாங்க. விலகுபவர்களுக்கான ஆண்டு இது கிடையாது. யாரெல்லாம் வந்து இது நாள் வரைக்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, யாரெல்லாம் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நான் அதை வந்து போராடி நான் வந்து களத்தில் நிற்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். நல்ல மாற்றங்களை அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகே சார், இப்போ வந்து ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த 2025 எவ்வளோ பெரிய ஒரு கை கொடுக்கிற வருடமா அமையும்? 2025 மிக சிறந்த ஆண்டு ஆன்மீகவாதிகளுக்கு. நான் இப்போ சொல்லும்போது ஒரு விஷயத்தை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். ரொம்ப தூய்மையான மனம் படைத்த, பணம் காசுக்கு ஆசைப்படாத ஆன்மீகவாதிகள், பொய்மைவாதிகள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இந்த ஆன்மீகம்ங்கிறத வந்து பெரிய அளவில் பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க இருக்காங்க. அதே வந்து மக்கள் ஒரு தொண்டுள்ளத்தோட இயங்குறவங்க இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா விவேகானந்தரை உருவாக்கின அந்த ராமகிருஷ்ணா அமைப்பை சேர்ந்தவர்கள் இலவசமாகவே யோக கல்வியெல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு புதன்கிழமையும் இலவச தியானங்கள்லாம் சொல்லித்தர விஷயங்கள்லாம் அவங்க முன்னெடுக்கிறாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் மையங்கள்லாம் அது மாதிரி இயங்குமான்னு கேட்டால் முடியவே முடியாது. அவங்களால காசு வாங்காமல் அதை நடத்தவே முடியாது. ஆனால் அது போன்ற ஆன்மீகவாதிகளுக்கு நிறைய சவுக்கடி முருகப்பெருமானின் சக்தி படைத்த இந்த 2025 கிடைக்கும். ஆனால் உண்மையாகவே நல்ல தொண்டுள்ளத்தோட செயல்படக்கூடிய, குறிப்பாக இந்த வள்ளலார் சார்ந்த இயக்கங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப பெருகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் எந்தவித ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் அன்னதானம்ங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திருவண்ணாமலையிலே நீங்க போய் பார்க்கலாம். எல்லா இடங்கள்லையும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்களே வந்து காசை தயார் பண்ணிக்கிட்டு அவங்களே சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்க போறாங்க. இந்த 2025 அவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அவங்க தனி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குமே அந்த ஆசீர்வாதம் போய் சேரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பா. இப்போ 2025 இதை பத்தி நிறைய பேசுறோம். இந்த வருடத்துல மட்டும் வந்து நம்ம நன்மைகள் தராம இந்த நம்பர்கள் எல்லாம், அதாவது இந்த எண்கள் எல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நிறைய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னா அதுக்கான ஏதாவது நம்பர்கள் இருக்கா சார், எண்கள்? கண்டிப்பாக. நான் எப்போதுமே நம்ம ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்குமே எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மறுபடியுமே நினைவுட்டுறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்புகிறாங்களோ, வியாபாரம் செய்துட்டு இருந்தால் வியாபார பெயரை கூட நீங்கள் அனுப்பலாம். அது அவர்களுக்கு பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் இலவச பொது பலன்களாக நான் அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கேன். அது ஏன் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேம் வந்து பாசிட்டிவாக லக்கியாக அமைஞ்சிருச்சுன்னு வைங்க, அடுத்தடுத்த வருடங்கள் சரியாக அமையலைன்னாலும் அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அவங்களுக்கு சாதகமே இல்லைன்னாலும் இந்த பெயர் வந்து அவங்கள காப்பாற்றும். அதாவது அவங்களுடைய தலையெழுத்து சரியில்லைன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு கொடும் வெயில்ல தாகத்தோட பாலைவனத்தில் நடந்து போற மாதிரியான ஒரு விதி அமைப்பு இருக்குன்னா அவங்களுக்கு எண்கணித பெயர் கையில ஒரு வாட்டர் பாட்டிலையும் கொடையும் கொடுக்கும். அதாவது இந்த வெயிலையும் தாகத்தையும் நம்மளால வந்து தணிக்க முடியாது, பர்மனண்டா ஒழிக்க முடியாது. பட் ஒரு கொடை இருக்கும்போது கையில தாகத்தை தணிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்மூத்தா லைஃபை கடந்து போறதுக்கான ஒரு ஆயுதத்தை கண்டிப்பாக அந்த எண்கணிதம்ங்கிறது தரும்.
அந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த இலவச பொது பலன்களை தரேன். அப்படி பொருந்தலைன்னா அவங்க அதை கன்சல்டேஷனாக அதை மாற்றிக்கணும். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயம் வந்து வினை பயன்கள் அப்படிங்கிறத ஓரளவு நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து மீண்டு வரலாம். அப்போ அது மாதிரியான எண்கள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலுக்கு வரேன். நிச்சயம் வந்து ஒரு சில அதிர்ஷ்ட எண்கள்ங்கிறது இருக்கவே செய்யுது. அந்த ரகசியத்தை இறைவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவது கிடையாது. வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கு குரு அருளால். இப்போ இந்த எத்தனையோ யூடியூப் சேனல் இருக்கு, எத்தனையோ ப்ரோக்ராம் இதே செகண்ட்ல ஓடிக்கிட்டு தானே இருக்கு. ஆனா எல்லாரும் இந்த டயத்துல இதை பாக்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, அது குரு அருளால கிடைக்குது. அவங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள்ங்கிறது நிகழும். கண்டிப்பா சார். அதே மாதிரி நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அதிர்ஷ்ட வீட்டு எண், அதிர்ஷ்ட வாகன எண் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த எண், அது எப்படி வைக்கிறது, இந்த எண் வச்சாதான் நம்மளுடைய வீடா இருக்கட்டும், நம்மளுடைய வாகனமா இருக்கட்டும் சிறந்து இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்கு. அது மாதிரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஏன் வந்து இன்னைக்கு வரைக்கும் 13ஆம் நம்பர் வீடு 13 அப்படிங்கிற எண்ணை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா, எண்கள் சார்ந்த ஒரு சப்கான்ஷியஸாவே நமக்குள்ளார அந்த விஷயம் வந்து தங்கிருச்சு. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப திறமைசாலிகள், அறிவாளிகள். அவங்க நிறைய விஷயங்கள் கண்டுணர்ந்து நம்ம மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் அவங்க சூட்சுமமாக மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோடச விரதம், ஷோடச மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு 16 அப்படிங்கிற எண்களை கொண்டு விரதங்கள் மூலமாக தாம் வேண்டிய விஷயத்தை அடையக்கூடிய முறைகளெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது போலவே ஒரு சில பேருக்கு ஒரு சில எண்கள் பொருந்தாது. இப்போ எப்படி வந்து ஒரு எண்களால் நம்ம விரும்பிய விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பொருந்தாத ஒரு எண்ணுடைய ஒரு வீட்டில் இருக்கும்போது அதுவுமே அவங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவிட்டியை உண்டு பண்ணும். இது வீட்டினுடைய எண்ணுங்கிறது மாத்திரம் மட்டும் இல்லை, ஒரு வாகன எண்ணாக இருக்கலாம், மொபைல் நம்பராக இருக்கலாம், அவர்களுடைய பெயர் எண்ணாகவே கூட இருக்கலாம். ஒரு சில வியாபாரங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நிறுவனமாகவே இருக்கும். அவங்க இன்னொரு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க, தப்பான நம்பர்ல ஆரம்பிப்பாங்க, அது டேக் ஆஃபே ஆகாது, அப்படி டோட்டலாக படுத்துரும். அது இப்போ அமிதாப் பச்சன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், அவர் எவ்வளோ பெரிய லைம் லைட்ல இருக்கிறவர். அப்படிப்பட்டவர் ஒரு மிஸ் யூனிவர்ஸ் ஷோ அவரால் சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் நடத்த முடியல. ஆரம்பத்திலே ஃபெயிலியர் ஆனிச்சு. பிக் பிங்கிற நிறுவனம் வந்து ஏகப்பட்ட நஷ்டங்களை சந்திச்சிச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த எண்கள். ஸோ வீட்டினுடைய எண்ணுமே கூட அந்த வீட்டினுடைய ஓனர் யார் பேரில் அந்த வீடு இருக்கோ அவங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு அது லக்கியாக அமைந்து அவங்களை நல்லபடியாக வாழ வைக்கும். அப்படி அமையாத பட்சத்தில் நிச்சயம் வந்து சிக்கல்கள் உருவாகவே செய்யும். கண்டிப்பா சார். நம்மளோட நேயர்களுக்காக எண்களை பத்தி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட நேர்காணல் எங்களுக்கும் நம்மளோட நேயர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்ன்ற நம்புறேன். நன்றி சார். நன்றி.